ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பேக்கில் வந்து சர்டைன் நம்பர் ஆஃப் லைட்ஸ் இருக்கான். அதில் வந்து டிஃபெக்டட் வந்து ஏ. ஸோ ஏன்றதுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சப் கொஸ்டினில் ஏ வச்சு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பட் நம்ம இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்னு மட்டும் பார்ப்போம். லைட் ஆஃப் விச் ஏ லைட்ஸ் ஆர் டிஃபெக்டட். ஸோ அவங்க சொல்ல வர கான்செப்ட் வச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னா, டிஃபெக்டட் லைட் ஒன்று இருக்கும், நான் டிஃபெக்டட் லைட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் லைட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the probability of drawing non-defected lights from the bag is 5/12. நான் நேற்றே சொன்னேன், இங்கே ஏன்னு போட்டுங்க. probability of drawing a non-defected light. ஓகே, இது என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த 5/12 அப்படின்ற ப்ராபபிலிட்டி நம்ம எந்த டிசைடு அவுட்கம் வேணும்னு நினைக்கிறோமோ அதுதான் மேலே வரும். கீழே டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து கீழே வரும். ஸோ இந்த 12 பார்ட் எதை மீன் பண்ணுதுன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் லைட்ஸ் வந்து மீன் பண்ணுது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் லைட்ஸை மீன் பண்ணுதுன்னா, இங்கே மேலே இருக்க 5 பார்ட் எதை மீன் பண்ணுதுன்னா, நான் டிஃபெக்டட் லைட்ஸை வந்து மீன் பண்ணுது. கரெக்டாக? ஸோ நான் டிஃபெக்டட் லைட்ஸ் வந்து மீன் பண்ணுது. இப்போது நான் டிஃபெக்டட் தான் 5x அப்படின்னா, டோட்டல் தான் எனக்கு 12x. கரெக்டாக? ஏன்னா 12ன்றது டோட்டல் பார்ட். ஸோ ரிமைனிங் இருக்க 7x தான் எனக்கு கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா டிஃபெக்டட் லைட்ஸாக இருந்திருக்கும். இதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு அசம்ஷன். இப்போ என்னன்னா, இதை வச்சு நம்ம வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டிஃபெக்டட் லைட்ஸ் இருக்கு, நான் டிஃபெக்டட் லைட்ஸ் எவ்வளோ இருக்குன்றது வந்து நம்மளால சொல்ல முடியாது. அதுவே வந்து நெக்ஸ்ட் அவங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏ டிஃபெக்டட் லைட் இஸ் ட்ரான் ஃப்ரம் த பேக். ஒரு டிஃபெக்டட் லைட்டை வெளில எடுக்கிறாங்க, அதை அதுக்கடுத்து ரிப்பேர் பண்ணி அதை வந்து திரும்ப பேக்லேயே போட்டுறாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் யோசிச்சிருக்கணும். டிஃபெக்டட் லைட்லேருந்து ஒரு லைட் குறையும். கரெக்டாக? ஏன்னா ரிப்பேர் ஆன ஒரு லைட்டை எடுத்து நம்ம அதை சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணிட்டு திரும்ப அதை உள்ளே போடுறப்ப அதுனோட பேர் என்னவா மாறி இருக்கும்னா நான் டிஃபெக்டட் லைட்டாக மாறி இருக்கும். ஏன்னா அதில் இருக்க டிஃபெக்ட்லாம் போயிருக்கும். ஸோ இந்த லாஜிக்கில் நம்ம யோசிக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்கலனா, எந்த ஒரு சேஞ்சஸுமே டோட்டலாக சேஞ்சஸ் நடக்காது. ஏன்னா அதிலிருந்தே எடுத்த லைட்டை தான் நம்ம ரெடி பண்ணி திரும்ப அதிலே போட்டிருக்கோம். ஸோ டோட்டல் வந்து திரும்ப 12x தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ டிஃபெக்டட் லைட்ஸ் வந்து ஒன்று குறைஞ்சிருக்கும், நான் டிஃபெக்டட் லைட்ஸ் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, now the probability of drawing a defected light and a non-defected light together. ஸோ டிஃபெக்டட் லைட்டையும் நான் டிஃபெக்டட் லைட்டையும் சேர்த்து ஒரு பேக்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி நமக்கு 32/63. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, 7x - 1ன்றது டிஃபெக்டட் லைட். கரெக்டாக? ஸோ அதுலேருந்து ஒரு லைட்டு இன்டூ 5x + 1ன்றது நான் டிஃபெக்டட் லைட்டு, அதுலேருந்து ஒரு லைட்டு. ஏன்னா ஏ டிஃபெக்டட் லைட் ஒன்று, ஏ நான் டிஃபெக்டட் லைட் ஒன்று, ரெண்டுத்தையும் சேர்த்து எடுக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, கீழே என்ன பண்ணணும்னா டோட்டலாக 12x லைட் இருக்குது நமக்கு. ஸோ அதிலிருந்து எத்தனை லைட் எடுத்திருப்பாங்கன்னா 2 லைட். ஸோ இங்கே தனித்தனியாக ஒரு லைட் எடுத்தாலும் பட் நமக்கு டோட்டலாக என்ன எப்படி எடுக்கிறாங்க, அவங்க டுகெதராக எடுக்கிறாங்க. ஸோ 2 லைட்டை சேர்த்து எடுக்கிறாங்க. இதனுடைய ப்ராபபிலிட்டி தான் நமக்கு என்னன்னா 32/63. கரெக்டாக? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, NC1 = Nன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு ஐடென்டிட்டி. ஸோ NC1 என்ன வரும்னா 7x - 1 இன்டூ 5x + 1 டிவைடட் பை 12x இன்டூ 12x - 1. இந்த 12x - 1 எப்படி வருதுன்றது நமக்கு தெரியும். ஆக்சுவலாக காம்பினேஷனை எழுதுறப்ப எப்படி, இப்போ 9C2 அப்படின்னா எப்படி எழுதுவோம் நம்ம, 9 × 8 டிவைடட் பை 2 × 1 எழுதுவோம். இங்கே என்ன பண்ணுறோம்னா ஆக்சுவலாக 1 குறைக்கும். சேம் லாஜிக் தான். இங்கே நம்மளுக்கு வேரியபிள் இருக்குது. ஸோ அதனால் 1 மைனஸ்ன்னு நம்ம போட்டாகணும். அதுவே நம்பர் இருந்தால் டேரெக்டாக மைனஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ டிவைடட் பை 2 × 1 வரும். மேலே 2 × 1 வராது. ஏன்னா இண்டிவிஜுவல் வைஸ் பார்க்குறப்போ ஒரு லைட் தான், பட் டோட்டலில் பார்க்குறது தான் 2 லைட். ஸோ அதனால தான் கீழே 2 × 1 வரும். = 32/63. கரெக்டாக? ஸோ இது எப்படி அடிக்கலாம்னா, இந்த 2 மேலே போயிடும். கரெக்டாக? இந்த 2 டிவைடட் பை டிவைடில் இருக்கனால இங்கே 2 மேலே போயிடும். ஸோ 2ஆல் அடித்தா 16. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா 3 டேபிள்ஸ் அடித்தா 3 4s are 321s are. ஸோ இது வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா 7x 21 இங்கே வந்துடும். கரெக்டாக? ஸோ 21 இங்கே வந்துடும். அது அப்படியே இருக்கட்டும். 7x × 5x 35x². 7x + 7x minus 5x minus 1 × 1 -1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன இருக்குன்னா, இங்கே 16 இருக்குது, இங்கே 4x இருக்குது. கரெக்டாக? ஸோ எக்ஸை மறந்துடக்கூடாது. ஸோ 64x × 12x - 1. கரெக்டாக? ஸோ இதான் வந்து ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணால் வரும் 735x² ப்ளஸ் இந்த 7xலேருந்து 5x போச்சுன்னா 2x. ஸோ 42x - 21 = 64 × 12x நமக்கு என்ன வரும்னா
640 வரும், 128, 768 எக்ஸ் வந்து வரும், -64, சாரி 768 எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், ஸோ 64 எக்ஸ். ஸோ இந்த 35 ஸ்கொயர் எந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா 33 எக்ஸ் ஸ்கொயர், இந்த 42 எந்த பக்கம் வந்துச்சுன்னா -106 எக்ஸ் ப்ளஸ் 21 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு என்ன கிடைக்கணும்னா சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 106 கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணால் 33 × 21 கிடைக்கணும். ஆக்சுவலாக எப்படி இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோன்னா ஸ்ப்ளிட் பண்ணி ஃபேக்டர்ஸை ஃபைண்ட் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ 33 3 × 11 எழுதலாம், 21 3 × 7 எழுதலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை கம்பைன் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் நமக்கு 106 வந்தாலும் அதுதான் மெத்தட். சில பேர் இங்கே ஆட் நம்பர் இருக்குது, ஈவன் நம்பர் இருக்குன்னு போடலாம். இப்போது 11 × 3 33, 33 × 3 99. ஸோ 99ஓட 7 ஆட் பண்ணால் நமக்கு 106 கிடைக்கும். ஸோ நமக்கான மல்டிப்ளை பண்ணுற வேல்யூவும் கிடைக்கும். இங்கே இதுக்கு எது வேல்யூனா 99 ஒரு ரூட்டு, 7 ஒரு ரூட்டு, டிவைடட் பை 33 நம்ம போட்டாகணும். ஸோ எக்ஸ்னோட வேல்யூ ஃப்ராக்ஷனில் கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஏன்னா நம்பர் ஆஃப் லைட்ஸ் வந்து ஃப்ராக்ஷன் இருக்காது. ஸோ இதை கேன்சல் பண்ணால் எக்ஸ்னோட வேல்யூ 3. ஸோ இனிஷியல் நம்பர் ஆஃப் லைட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் லைட்ஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா 36 லைட்ஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டிஷனில் அப்ளை பண்ணி இந்த ஆன்சரை ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்னோட வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இத்தனை ஸ்டெப்பு போட்டு போனோம். இது வந்து கொடுத்துருக்க அசம்ஷன். அதுக்கடுத்து ஒரு லைட் எடுத்து ரிப்பேர் பண்ணுறாங்கன்றது இந்த கான்செப்ட். அதுக்கப்புறம் நார்மலாக ப்ராபபிலிட்டி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேக்ல வந்து ரெட் பால் வந்து 6 இருக்குது. இது அட்மோஸ்ட் கான்செப்ட். ஸோ ரெட் பால் வந்து 6 இருக்குது, எல்லோ பால் வந்து 4 இருக்குது, க்ரீன் பால் வந்து 2 இருக்குது. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு என்ன ப்ராபபிலிட்டி வேணும்னா 3 பாலை நான் பிக் பண்ணணும். 3 பாலை நான் பிக் பண்ணுவேன். ஆனால் அதில் அட்மோஸ்ட் 2 மட்டும்தான் எல்லோவாக இருக்கும். ஸோ அட்மோஸ்ட்ன்ற கான்செப்ட் என்னன்னா மேக்ஸிமம் 2 எல்லோ இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லனா மினிமமாக இவ்வளோ இருக்குன்ற வார்த்தை இதுக்கு மீனிங் இல்லை. ஸோ மினிமமாக 0 எல்லோவும் இருக்கலாம், 1 எல்லோ, 2 எல்லோ, அதுக்கு மேலே எல்லோவை நீ பிக் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கண்டிஷன். ஆக்சுவலாக அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம், அட்லீஸ்ட்னா மினிமம். ஸோ அட்லீஸ்ட்னா அட்லீஸ்ட் 2 எல்லோனா கண்டிப்பாக 3 பாலில் 2 அட்லீஸ்ட்டும் சொல்லி இதில் அட்லீஸ்ட்டும் சொல்கிறேன், அட்மோஸ்ட்டும் சொல்கிறேன். அட்லீஸ்ட் அட்மோஸ்ட். ஸோ அட்லீஸ்ட்னா அட்லீஸ்ட் 2 எல்லோ நம்ம வார்த்தை கொடுத்துருந்தானா கண்டிப்பாக நம்ம 2 எல்லோ எடுத்துருக்கணும். மொத்தமாக எடுக்க சொல்கிற பாலே 3 பால் தான். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக 3 பாலுமே எல்லோவாக எடுத்துருக்கலாம். ஸோ 2 எல்லோ ப்ளஸ் 3 எல்லோ கான்செப்ட். அட்மோஸ்ட்னா என்னன்னா மேக்ஸிமமே நம்ம எத்தனை எல்லோ எடுக்கணும்னா 2 எல்லோ தான் எடுக்கணும். அது கீழே நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு எல்லோ மட்டும் எடுக்கலாம், எல்லோவே எடுக்காமல் விட்டுடலாம். ஸோ இதுதான் நமக்கு ப்ராபபிலிட்டி. ஸோ அட்லீஸ்ட்டுக்கும் அட்மோஸ்ட்டுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். இது அழிச்சிடறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பிக் பண்ணோம்னா 3 பாலை பிக் பண்ணோம். நமக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னா அவன் என்ன ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லியிருக்கான்னா எல்லோவை மட்டும் தான் நமக்கு பாயிண்ட் பண்ணியிருக்கான். நமக்கு தேவை 3 பால் எடுக்கணும். ஆனால் அதில் என்னன்னா எல்லோ மேக்ஸிமம் 2 எல்லோ இருக்க ஒரு கண்டிஷன் இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு எல்லோ இருக்க கண்டிஷன் இருக்கலாம், அப்படி இல்லைனா எல்லோவே இல்லாத கண்டிஷன் இருக்கலாம். ஸோ எல்லோவே இல்லைனா ரிமைனிங் இருக்க ரெட்டு க்ரீன்லேருந்து அந்த 8 பால் இருந்து நம்ம 3 பாலை பிக் பண்ணணும். கரெக்டா? கரெக்டு. இங்கே எல்லோவில் ஒரு பால் எடுத்துட்டா ரிமைனிங் இருக்க 8 பால்லேருந்து நம்ம 2 பாலை சூஸ் பண்ணோம். அதுவே எல்லோவில் இங்கே 2 பால் எடுத்துட்டா ரிமைனிங் இருக்க 8 பால்லேருந்து ஒரு பாலை சூஸ் பண்ணணும். ஏன் இந்த 8லேருந்து ஒரு பாலை 2 பாலை சூஸ் பண்ணுறோன்னா எல்லோவுக்கு மட்டும் தான் கண்டிஷன். ஆனால் நமக்கு தேவை என்ன கண்டிஷன்னா 3 பால் எடுத்துருக்கணும். ஸோ எல்லோவுக்கு மட்டும்தான் அவன் ஸ்பெசிஃபிக்கான டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் மற்ற பால்ஸுக்குலாம் வந்து எந்த ஒரு டேர்ம்ஸும் கிடையாது. ஸோ அதனால் மொத்தத்தையும் சேர்த்துட்டு தான் நம்ம அதில் எத்தனை பால் வேணுமோ பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணனா வரும் 8C3 டிவைடட் பை டோட்டல் பால்ஸ் எவ்வளோ 10, 12C3 ப்ளஸ் 8C2 இன்ட்டு எல்லோ எவ்வளோ 4C1 டிவைடட் பை 12C3 ப்ளஸ் 8C1 இன்ட்டு 4C2 டிவைடட் பை 12C3. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து இதுக்கான ப்ராபபிலிட்டி கிடைக்கும். அவ்வளோதான் வந்து இந்த கொஸ்டின். ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டினுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக நம்பர் ஆஃப் பால்ஸ் 3 கலர் பால்ஸ் இருக்குது, ரெட்டு, ப்ளூ, க்ரீனு. 3 டிஃப்ரெண்ட் பேக்ஸில் இருக்குது. என்னென்ன பேக் பேர்னா PQ6. டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இன் ஆல் பேக்ஸ் வந்து 45. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் தட் ஃபாலோ. ஸோ 3 பேக்னுடைய சேர்த்து டோட்டல் வந்து 45ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணுவோம். PQR
அதில் என்னென்ன பால்ஸ் இருக்குன்னா ரெட் கலர் பால் இருக்குது, ப்ளூ கலர் பால் இருக்குது, க்ரீன் கலர் பால் வந்து நமக்கு இருக்குது. ஓகே, ஒரு பாக்ஸுக்கும் டோட்டல் இருக்கும் கரெக்டாக. ஸோ பியில் இருக்க டோட்டல், கியூவில் இருக்க டோட்டல், ஆரில் இருக்க டோட்டல். ஸோ மொத்தமாக டோட்டல் வந்து நமக்கு 45ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் நமக்கு தெரியும். மற்றதெல்லாம் ஃபர்தராக அவங்க கொஷினில் சொல்லுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ரெட் பால் அண்ட் ப்ளூ பால் இன் ரேஷியோ 3:4. ஸோ ரெட் பால் 3xனா எனக்கு ப்ளூ பால் 4x. ஸோ அங்கே ரேஷியோ கொடுத்ததுனால டேரெக்டாக எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட், த ப்ராபபிலிட்டி தட் போத் த பால்ஸ் வில் பி கிரீன் when 2 balls are picked 1 by 1. இங்கே தான் என்ன கான்செப்ட்னா, சிங்கிளாக ஒரு பாலை பிக் பண்ணியிருந்தான் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துருக்கலாம்னா, இந்த 1 தான் க்ரீனு, இந்த 15 தான் டோட்டல்னு அசம்ஷன் எடுத்துருக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் இப்போ நம்மளால் எடுக்க முடியாது. ஏன் அப்படி எடுக்க முடியாதுன்னா, இங்கே அவன் 2 பாலாக பிக் பண்ணுறான். 2 பாலாக பிக் பண்ணுற ப்ராபபிலிட்டியை டேரெக்டாக மேலே இருக்கிறது ஈக்குவலும் கீழே இருக்க டோட்டலுக்கும் ஈக்குவல் பண்ணவே கூடாது. அது எப்பவுமே தப்பு. எப்படி சிம்பிளாக நம்ம ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 5/12 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, எப்போனா க்ரீன் பால், ஒரு க்ரீன் பால் எடுக்கிறப்ப அப்படின்னா நமக்கு எப்பவுமே என்ன வரும்னா, இந்த மேலே இருக்கிறது டேரெக்டாக க்ரீனோடைய ரேஷியோவோ இல்லை க்ரீனோட கவுண்ட்டையோ மீன் பண்ணும். கீழே இருக்க 12 டேரெக்டாக டோட்டலையோ அல்லது டோட்டலுடைய ரேஷியோவையோ மீன் பண்ணும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் 2 பால்ஸ் இருக்க ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக டேரெக்டாக அப்படி மீன் பண்ணவே பண்ணாது. ஸோ அப்படி எடுக்கக்கூடாது. ஓகே, போத் க்ரீன் பால்ஸ் வில் பினா நான் என்ன பண்ணுவேன், க்ரீன் பால்ஸுக்கு ஜீன் வைப்பேன். அவங்க சொல்ல வர கான்செப்ட் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஜி க்ரீன் பால்ஸ் இருந்துச்சா, டோட்டல் இருந்திருக்கும் கரெக்டா. எனக்கு டோட்டலும் தெரில, அதனால தான் நான் டீன் போடுறேன். நெக்ஸ்ட்டு இன்டூ G-1 டிவைடட் பை T-1. இது ஆக்சுவலாக என்னன்னா, அவங்க 2 பாலை சேர்த்து எடுக்கல கரெக்டா. the probability that both balls will be green when 2 balls are picked 1 by 1 அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்படி போடக்கூடாதுன்னா, GC2 டிவைடட் பை TC2 அப்படின்னு போடவே கூடாது. அது கண்டிப்பாக தப்பு. ஏன் அப்படி தப்புனா, ஏன்னா ஒரு பாலாக தான் அவங்க பிக் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்கலாம், இந்த C2வும் கேன்சல் ஆயிரும், இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். ஆக்சுவலாக இதுதான் வரும். ஆனால் அதுக்கு மீனிங் என்னன்னா, ஃபஸ்ட்டு டோட்டல்லேருந்து ஒரு க்ரீன் பால், ஒரு டோட்டல்லேருந்து ஒரு பால் குறைஞ்சிருக்குமா, க்ரீன்லேயும் ஒரு பால் குறைஞ்சிருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு புது ப்ராபபிலிட்டி கிடைக்கும். ஸோ G-1 டிவைடட் பை T-1ன்றது அண்டு தானே. ஸோ ஆர் பிக்டு 1 by 1னா அப்படி தான் வந்து நம்ம பிக் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து செட் ஆகும். ஸோ இது அந்த பாயிண்ட் ஆக்சுவலாக நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதை வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே டோட்டலுக்கும் நமக்கு ரேஷியோ தெரியாது. இதை வச்சு சிம்பிளாக எந்த ஒரு பாயிண்ட்டும் மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த பாயிண்ட் இருக்கட்டும். ஸோ இதை வந்து நான் இப்போ அழிச்சிடுறேன். ஆனால் அங்கே ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது எப்போன்னா, அது நமக்கு க்ளூ கிடைக்கிறப்ப மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, the number of red balls is twice that of back P. ஸோ பேக் பியில் இருக்க ரெட் பாலை விட ட்வைஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே 3xனா இங்கே 6x. அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இஸ் ஆல்சோ ட்வைஸ் தட் ஆஃப் பேக் பி. ஸோ இங்கே இருக்க டோட்டல் இங்கே இருக்கிறத விட ட்வைஸ். ஸோ ரேஷியோ மாதிரி எழுதிப்போம். இங்கே 1 பார்ட்னா இங்கே 2 பார்ட் கரெக்டாக. ஸோ இங்கே டோட்டல் 1 பார்ட் இருந்துச்சுன்னா இங்கே 2 பார்ட் இருக்கும். ஏன்னா பியினுடைய டோட்டலை விட கியூ வந்து ட்வைஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த ப்ராபபிலிட்டி ஆர் probability that when 2 balls are picked 1 by 1, இங்கேயும் 1 by 1, the first is blue and second is green. நான் என்ன பண்ண முடியும்னா, இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே என்ன பண்ண முடியும், ஏ இங்கே பின்னு தான் வைக்க முடியும். ஏன்னா இதுக்கும் எனக்கு எந்த ஒரு க்ளூவும் தெரியாது, இதுக்கும் எந்த ஒரு க்ளூவும் தெரியாது. அப்படி என்ன பண்ணுறப்ப இங்கே டோட்டலும் எனக்கு தெரியாது. நான் இங்கே திரும்ப 2t இங்கே t அப்படின்ற மாதிரி புதுசாக ஏதோ வேரியபிள் தான் வச்சுட்டு போகணும். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை நான் ஹோல்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, there are 15 balls in total. இங்கே தான் நமக்கு க்ளூவே. ஏன்னா ரெட்டினுடைய வேல்யூ 15 நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ரிமைனிங் இருக்க 30 தான் இந்த பியும் கியூவும் ஷேர் பண்ணிக்கும் கரெக்டாக. ரிமைனிங் இருக்க 30 தான் பியும் கியூவும் ஷேர் பண்ணிக்கும். நமக்கு என்ன தெரியும்னா, அது ரெண்டும் 1:2 ரேஷியோவில் இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ என்ன நினைக்கும்னா, நமக்கு பினோட டோட்டல் வந்து 10ன்னு கிடைக்கும், கியூனோட டோட்டல் வந்து 20ன்னு கிடைக்கும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த வேரியபிள் நம்ம ஜிடின்னு எடுக்காம நமக்கு சிங்கிள் வேரியபிளாக மாற்றலாம். என்னன்னா, 10ன்றது டோட்டல் பால்ஸ், அதில் ரெட்டு 3x, ப்ளூ 4xை மைனஸ் பண்ணால் நமக்கு க்ரீனோட வேல்யூ கிடச்சிரும் 10 - 7x கரெக்டாக. ஸோ 10 - 7xன்றது தான் நமக்கு டோட்டல். இப்போ நீங்கள் அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். 10 - 7xன்றது இனிஷியல் நம்பர் ஆஃப் க்ரீன் பால்ஸ் டிவைடட் பை டோட்டலாக இனிஷியலாக பால்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, 10ன்னு இருந்துச்சு. இப்போது இதில் ஒரு பால் குறைஞ்சிருக்கும், ஏன்னா க்ரீன் பாலை எடுத்துட்டோம். ஏன்னா ஒரு க்ரீன் பாலை எடுக்க சொல்கிறான். மேலே ஏன் 10 - 7xன்னு போட்டோம்னா, நான் க்ரீன் பால் இருந்தால் டோட்டல் பால்ஸ்லேருந்து பிக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா, 10 - 7x ஒரு பால் குறைஞ்சிருச்சு கரெக்டாக. ஸோ 10 - 7x -1. இங்கே 10ன்றதும் 9ன்னு மாறி இருக்கும், ஏன்னா இங்கேயும் ஒரு பால் குறைஞ்சிருக்கும். ஸோ இதனுடைய ப்ராபபிலிட்டி தான் 1/15 கரெக்டாக.
ஸோ 3 3s are 3 5s are 5 2s are. So 2 3s are 6. So 10 minus 7x into 9 minus 7x is equal to 6. கரெக்டா? 2 into 3 6. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 90 minus 49 90 minus 70x minus 70x minus 63x plus 49x square is equal to 6. கரெக்டா? ஸோ இப்போ பண்ணால் நான் வரும் 49x square minus 133x இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 84 is equal to 0. ஸோ இங்கே பாருங்கள் 12 into 7 எழுதலாமா இதை 7 into 7 எழுதலாம். இப்போ என்ன பண்ணலாம் 12 7s are 84 84 into 49 நமக்கு 133ன்றது கிடைச்சிருது. ஸோ டேரெக்டாக 84 into 49 அப்படியே ஆட் பண்ணால் நமக்கு 133 கிடைக்கும்னு நமக்கு தெரியும். ஆனால் இதை நம்ம 44ஆல் டிவைட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ 84 49ன்றது ரூட்ஸு, அதை 49 டிவைட் பண்ணால் தான் நமக்கு எக்ஸ்னோட வேல்யூ கிடைக்கும். ஆனால் இது டிவைட் ஆகாது, இது ஃப்ராக்ஷனாக வரும். ஸோ எக்ஸ்னோட வேல்யூ நமக்கு என்ன 1. ஸோ இப்போ எக்ஸ்னோட வேல்யூ நீங்கள் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எல்லா பால்ஸோட வேல்யூவும் மோஸ்ட்டாக இங்கே கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்னோட வேல்யூ 1னா இங்கே 3, இங்கே 4, இங்கே என்ன வரும்னா ரிமைனிங் 3 4 7, மொத்த பால்ஸ் வந்து எனக்கு 10. ஸோ இங்கே 3ன்றது கிடைக்கும், இங்கே 6ன்றது கிடைக்கும், இங்கே 20ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஏன் யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஏ இன்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பால் பிக் பண்ணுறாங்க, ப்ளூ பால் பிக் பண்ணுறாங்க. டோட்டலாக எவ்வளோ பால்ஸ் இருந்துச்சு, 20 பால் இருந்துச்சு. ப்ளூ பால் நான் என்ன எடுத்திருக்கேன், ஏன்னு எடுத்திருக்கேன். ஸோ A/20. நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும்னா டோட்டல் பால் ஆட்டோமேட்டிக்காக 1 குறைஞ்சிருக்கும். இப்போ நான் எந்த பாலை பிக் பண்ண போகிறேன்னா க்ரீன் பாலை பிக் பண்ண போகிறேன். ஸோ B is equal to 2/19. 1/1க்கும் டுகெதருக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் சின்ன டிஃப்ரென்ஸாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இந்த 19க்கு 19 கேன்சல். ஸோ AB is equal to 40. ஓகே, ஏபியை மல்டிப்ளை பண்ணால் 40 வரணும். ஆனால் வந்து நமக்கு என்னென்னலாம் மல்டிபிள் இருக்குன்னு யோசிப்போம். 20 into 2, 10 into 4, 5 into 8. கரெக்டா? கரெக்டு தானே? ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 20 into 2, 20 இங்கே 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் அது 20 விட எக்ஸிட் ஆகுது. ஸோ இந்த லாஜிக் தப்பு. 5 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 13 + 6 19 தான் கிடைக்குது. ஆனால் டோட்டல் நமக்கு டேலி ஆகல. ஸோ ஒரே கண்டிஷன் தான் நமக்கு டேலி ஆகும், 10 or 4, 10 or 4. ஏபினோட வேல்யூ 40, ஆனால் எதுக்கு 10 எதுக்கு 4ன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம இதை வச்சு இந்த பாசிபிலிட்டியை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுக்கு 10 இருந்துச்சுன்னா இதுக்கு 4, ஸோ 10 + 4 14, இது ஒரு 6 20. ஸோ இந்த டோட்டல் நமக்கு டேலி ஆகுது கரெக்டாக. ஸோ 10 or 4 10 or 4ன்னு தான் இது லாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கும். ஓகே, அவங்க ஸ்டார்டிங்லேயே என்ன கொடுத்துருக்காங்க, 9 க்ரீன் பால்ஸ் இருக்கணும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன ஸ்டார்டிங்கில் இந்த லாஜிக்கை இங்கே யோசிச்சு பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் ஏ ப்ளூ பால். ஸோ 4ன்றது எதை மீன் பண்ணுது, டேரெக்டாக ப்ளூ பாலை மீன் பண்ணுது. இந்த 15ன்றது டேரெக்டாக எதை மீன் பண்ணுதுன்னா டோட்டலாக மீன் பண்ணணும். ஏன்னா ஏ பால் ஒரு ப்ளூ பால் தான் எடுக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குன்னா 15ன்றது தான் டோட்டலாகவே இருக்குது. ஸோ அப்போ டேரெக்டாக 4ன்றது என்னவா இருக்கும்னா ப்ளூ பாலாக இருக்கும். ஸோ டேரெக்டாக 4ன்றது ப்ளூ பால், 13 ரிமைனிங் இருக்க 2 தான் வந்து நமக்கு இங்கே ரெட் பால்ஸாக இருந்திருக்கும். இப்போது இது எல்லாமே முடிஞ்சு, இப்போ எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் வந்து சப் கொஷின். இது எல்லாத்தையுமே அழைச்சிடுறேன். ஓகே, இஃப் Q contains more blue balls and green balls. இதுக்கு 10 or 4 10 or 4ன்னு இருக்குது, நமக்கு ஆசிலேஷனே இருக்கும். ஆனால் இப்போ அவன் என்ன சொல்லிட்டான்னா ப்ளூ பால்ஸ் தான் அதிகம்னு சொல்லிட்டான். ஸோ சிம்பிளாக இங்கே 4 அடிச்சிருவோம், இங்கே 10 அடிச்சிருவோம். அப்போ தான் ப்ளூ பால் 10 இருக்கும், க்ரீன் பால் 4 இருக்கும். ஸோ அப்போ தான் அவங்க சொல்கிற மோர் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 3 பால் பிக் பண்ணணுமா, 1 from each பேக். 3 பேக் இருக்கு நம்மகிட்ட, அந்த 3 பேக்லேருந்து ஒரு பால் பிக் பண்ணணும். ஆனால் கண்டிஷன் என்னென்னா வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் ஆல் பால்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், 3 கலருமே டிஃப்ரெண்ட் கலராக இருக்கணும். ஆனால் எப்பவுமே எனக்கு பீலேருந்து கிடைக்கிற பால் வந்து ரெட் கலரில் மட்டும் தான் இருக்கணும். ஸோ பீலேருந்து நான் எடுக்கிற பால் வந்து ரெட் பால். ஸோ 3/10 எனக்கு ப்ராபபிலிட்டி கரெக்டாக. நீங்கள் ஃபஸ்ட்டு அது காம்பினேஷன் யோசிங்க. நான் பீலேருந்து எடுக்கிற பால் ரெட் பாலில் தான் எடுப்பேன். ஆனால் ரிமைனிங் 2 கலர் வந்து எனக்கு சாய்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா Qலிருந்து ப்ளூ கலர் எடுப்பேன், ஆர்லேருந்து க்ரீன் கலர் எடுப்பேன். இது ஒரு பாசிபிள். நெக்ஸ்ட்டு நான் கண்டிப்பாக பீல இருந்தால் ரெட் பாலாக எடுத்தாகும். இது எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ என்ன பண்ணலாம்னா Qலிருந்து க்ரீன் பால் எடுத்துட்டு ஆர்லேருந்து ப்ளூ பாலை எடுக்கலாம். ஸோ இது ஒரு கண்டிஷன்.
இது ஆக்சுவலாக இந்த 2 லாஜிக்கையும் நம்ம யோசிச்சிருக்கணும். நான் ப்ளூ பாலை இங்கேருந்து மட்டும் தான் எடுப்பேன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ இங்கேருந்து நான் ப்ளூ பால் எடுத்தாலும் எனக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். இங்கே நான் ப்ளூ பால் எடுத்தாலும் எனக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து 3 பால்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் பால் என்ன 3/10 ஃப்ரம் பி. ப்ளூ பால் ஃப்ரம் கியூ என்ன, ப்ளூ பால் வந்து 10, ஸோ 10/20 இன்டூ green ball from ஆர்னா 9/15 ப்ளஸ் 3/10 அப்படியே வரும் இன்டூ கியூலிருந்து இப்போ என்ன பால் எடுக்கணும்னா க்ரீன் பால் எடுக்கிறோம். ஸோ 4/20 இன்டூ இப்போ ப்ளூ பால் எடுக்கிறோம். ஸோ 4/15. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே வச்சுங்க 10 × 20 × 15. ஏன்னா எல்சிஎம் காமனாக இருக்குன்னு அப்படியே நான் வச்சுக்கிறேன். 30 × 9 270 ப்ளஸ் 12 × 4 48. ஸோ 318 டிவைடட் பை 200 3000 கரெக்டா. ஸோ 3ஆல் அடித்தா 106, 3ஆல் அடித்தா 1000. ஸோ இதை டிவைட் பண்ணால் 53 டிவைடட் பை 500ன்னு கிடைக்கும். ஸோ இதான் வந்து நமக்கு ஃபைனல் ப்ராபபிலிட்டி. ஓகே, இந்த கொஸ்டின் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஓகே இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் வந்து மிஸ்ஸிங் நமக்கு. ஸோ இங்கே இருக்க பால்ஸ்லாம் நமக்கு தெரியாது, இங்கே டோட்டல் தெரியாது, இங்கே டோட்டல் தெரியாது, இங்கெல்லாம் தெரியாது. ஓகே, ஃபஸ்ட்டு க்ளூ என்னன்னா, இஃப் 2 balls are drawn randomly from back queue. பேக் கியூவில் நான் ரேண்டமாக 2 பால் எடுத்தேன்னா தட் 1 will be cyan, another will be white is 1/7. எனக்கு என்ன தெரியாதுன்னா சயானுடைய வேல்யூவும் தெரியாது, ஒயிட்னோட வேல்யூவும் தெரியாது. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம என்ன பண்ணோம்னா தெளிவாக அசம்ஷன் எடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சயானோட அசம்ஷன் எக்ஸ்ன்னு வைக்கிறேன். நம்ம என்ன பண்ணிடுவோம்னா உடனே ஒய்னு இங்கே அசம்ஷன் வச்சிருவோம். ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வேரியபிள்ல. ஆனால் அதை தான் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன தெரியும்னா டோட்டல் தெரியும். ஸோ 15லேருந்து மெஜெண்டாவை மைனஸ் பண்ணால் 4, சயானை மைனஸ் பண்ணால் எக்ஸ், பிளாக்கை மைனஸ் பண்ணால் 3. ஸோ 8 - எக்ஸ் தான் எனக்கு என்னவா இருக்கும்னா ஒயிட் கலராக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிங்கிள் வேரியபிளில் இங்கே அசம்ஷன் எடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு 15ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் 15 வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம அசம்ஷன் எடுக்கணும். இப்போது 1 will be 2 balls are drawn randomly and 1 will be cyan and another will be white. லாஸ்ட் கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா 2 balls are drawn randomly, ஆனால் அங்கே 2 balls are drawn 1/1. ஸோ ஃபர்ஸ்ட் பால் சயான்னா எக்ஸ் C1 இன்டூ 8 - எக்ஸ் C1 டிவைடட் பை 15 C2. இதுதான் வந்து இங்கே மெயினான பாயிண்ட். ஸோ ஈக்குவல் டு 1/7. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், NCN1 is equal to N. ஸோ இங்கெல்லாம் C1 இருக்குது. ஸோ அங்கே இருக்க வேரியபிள் அப்படியே நமக்கு வரும். ஸோ எக்ஸ் இன்டூ 8 - எக்ஸ் டிவைடட் பை 15 × 14 டிவைடட் பை 2 வருமா. ஸோ அந்த 2 நான் மேலே போட்டுக்கிறேன் ஈக்குவல் டு 1/7. ஸோ 7 2s are 2க்கு 2 கேன்சல். ஸோ எக்ஸ் இன்டூ 8 - எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 கரெக்டா. ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் 8x - எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் வச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் - 8x + 15 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 3 or 5ன்றதே நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது கரெக்டாக. ஸோ இங்கே 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு இங்கே 5ன்னு கிடைக்கும், இங்கே 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு இங்கே 3ன்னு கிடைக்கும். ஸோ என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஒரே நிமிஷம் நான் இதை அழிச்சிட்டு தெளிவாக. ஸோ அசம்ஷன்லாம் நான் எடுத்தேன் ஸ்டார்டிங்கில். இப்போ எனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ என்ன கிடச்சிருக்குன்னா 3 or 5, 3 or 5. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இங்கே ஆட் பண்ணுங்க 4 இங்கே இங்கே 3னா இங்கே 5, இங்கே 5னா இங்கே 3. ஸோ ஏதோ ஒன்று தான் கண்டிப்பாக சூட் ஆகும். சாரி, சூட் ஆகும். ஓகே, இப்படி தான் வந்து இந்த கண்டிஷன் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சு நம்ம இதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, த நம்பர் ஆஃப் மெஜெண்டா பால்ஸ் இன் பேக் பி. பேக் பியில் இருக்க மெஜெண்டா பால்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்னா கியூவில் இருக்க சயான் பால்ஸ்க்கு ஈக்குவல். இப்போ தான் என்ன நடக்குதுன்னா கியூவில் இருக்க சயான் பால்ஸ் வந்து எனக்கு 3 or 5ன்னு இருக்குது. ஸோ இங்கேயும் நான் 3 or 5 தான் எடுக்கணும் கரெக்டாக. ஏன்னா எனக்கு எக்ஸாக்டாக 3 தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே 3 எடுத்துட முடியாது. எனக்கு எக்ஸாக்டாக இங்கே 5 தான் சொல்லிட்டு இங்கே 5 எடுத்துட முடியாது. நான் இங்கே 3 எடுத்தனா இங்கே வந்து வேறு வேல்யூ வரும், இங்கே 5 எடுத்தனா இங்கே வேறு வேல்யூ வரும். ஸோ கண்டிப்பாக நான் எக்ஸாக்டான வேல்யூ ஃபைண்ட் பண்ணியே ஆகணும். அது எப்படின்னா இப்போ பார்ப்போம். இப்போது இஃப் 2 balls are drawn randomly from back P. ஓகே, இப்போது இங்கே நான் புதுசாக ஒரு அசம்ஷன் என்ன வைக்க போகிறேன்னா ஒய்ன்னு வைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு இங்கே மட்டும்தான் தெரியாது. ஏன்னா எனக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னா
நான் ப்ராபபிலிட்டி வச்சு பீலேருந்து யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு டோட்டல் தெரியாமல் நானாக ஒரு வேரியபிளை வச்சுக்க முடியாது. ஸோ இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இன்கேஸ் நான் 3ன்றது மெஜெண்டானோடைய வேல்யூ பீல இருந்துச்சுன்னா 3 + 6 9, 9 + 4 13, 13 + ஒய்ன்றது எனக்கு டோட்டலாக இருந்திருக்கும். இன்கேஸ் 5ன்றது பீனோட மெஜெண்டா வேல்யூவாக இருந்தால் 11 + ஒய் + 4 15 + ஒய்யாக இருந்திருக்கும். ஸோ இது டோட்டலான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ இருக்கட்டும். ஓகே, the probability that both will be either magenta or cyan is 2/17. இங்க என்ன பாயிண்ட்னா, ரெண்டு பால்ஸை ட்ரான் பண்றாங்க, ஒன்று ரெண்டுமே மெஜெண்டா அல்லது ரெண்டுமே சயான் அப்படின்ற ப்ராபர்ட்டி. ஆர்னா நான் சொன்னேன் ப்ளஸ்ன்னு சொன்னேன், இஸ் ஈக்குவல் டு 2/17. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டுமே மெஜெண்டா கலெக்ட் போவோம். 3ன்னு எடுப்போம். ஃபர்ஸ்ட் 3ன்னு எடுத்தா 3c2 டிவைடட் பை 13 + ஒய் c2 கரெக்டா, ப்ளஸ் மெஜெண்டா முடிச்சேன். இப்போ சயான் என்ன எடுத்திருக்கு, எனக்கு 6ன்னு இருக்கு. ஸோ 6c2 டிவைடட் பை 13 + ஒய் c2. நான் இங்கே ஏன் 13+ எடுக்கிறேன்னா, இங்கேயும் 13+ எடுக்கிறேன்னா, நான் இப்போ இந்த 5ன்ற லாஜிக்கே மறந்துட்டேன். நான் 5ன்னு எடுத்தால் தான் எனக்கு டோட்டல் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த 5ஐ விட்டுட்டு இப்படி பார்க்குறப்ப எனக்கு 13 + ஒய் தான் டோட்டல். ஸோ இதனோட வேல்யூ தான் எனக்கு 2/17 அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது கரெக்டானு தெரியாது, 5 கரெக்டானு எனக்கு தெரியாது. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா, 3c2னா 3 × 2 டிவைடட் பை 2 × 1 வரும், டிவைடட் பை ப்ளஸ் வருமா, ஏன்னா இங்கே பேஸ் சேமாக இருக்கும், நான் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். 13 + ஒய் இன்ட்டு 12 + ஒய், நான் ஒன்று குறைச்சிருக்கேன் புரியுதா, 13 + ஒய் 12 + ஒய் டிவைடட் பை 2 × 1 வரும், ஏன்னா c2ன்னு இருக்குது. இங்கே என்ன வரும், 6 × 5 டிவைடட் பை 2 × 1. ஸோ இந்த 2 × 1, இந்த 2 × 1, இந்த 2 × 1 கேன்சல், இஸ் ஈக்குவல் டு 2/17. இப்போ பாருங்கள், 6 + 30, ஸோ 36 டிவைடட் பை 13 + ஒய் இன்ட்டு 12 + ஒய் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 2/17ன்றது கிடைக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணால் எனக்கு 18. இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 13 + ஒய் இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு 12 + ஒய் இஸ் ஈக்குவல் டு 18 × 17. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இங்கே ஏதாச்சும் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஆன்சர் நம்மளால் வர வைக்க முடியுமான்னு யோசிக்கணும். நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒய்னோட வேல்யூ 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு சிம்பிளாக என்னவா மாறிடும், இது 18ன்னு மாறிடும், இது 17ன்னு மாறிடும். ஸோ இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அதுதான் ஒய்னோட வேல்யூ எனக்கு 5 தான். ஸோ 3னோட வேல்யூ எனக்கு சூட் ஆகுது. ஸோ உடனே நான் 3னோட வேல்யூ கரெக்டுன்னு, இப்போ நான் இன்கேஸ் நான் 5 ஃபஸ்ட்டு எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக வந்து நான் 5ன்றது தப்புன்றது கண்டுபிடிச்சிட்டு தான் 3க்கு போயிருக்கணும். ஸோ நான் தெரியாமல் 3ன்றது எடுத்தனால எனக்கு 3னோட ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, அது 5 ஏன் இல்லைன்றதை நம்ம இங்கே கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, ஓகே ஃபஸ்ட்டு 5ன்னு எடுப்போம் நம்ம. இப்போ மெஜெண்டா 5ன்னு எடுத்தால் 5c2 டிவைடட் பை டோட்டல் வந்து 15 + ஒய் c2 ப்ளஸ் சயான் எடுத்தால் 6c2 டிவைடட் பை 15 + ஒய் c2 இஸ் ஈக்குவல் டு 2/17. இது ஒரு கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன். இப்போ எனக்கு சூட் ஆனதுனால இது நான் கரெக்டுன்னு உடனே முடிச்சிடக்கூடாது. இன்கேஸ் நான் இது எடுத்திருந்தா ஏன் தப்புன்றதை நான் ஃபைன் பண்ணியிருக்கணும். ஓகே, திரும்ப என்ன வரும், 15 + ஒய் இன்ட்டு 14 + ஒய் டிவைடட் பை 2 × 1. ஸோ 5c2னா நமக்கு வரும் 5 × 4 டிவைடட் பை 2 × 1 ப்ளஸ் 6c2னா 6 × 5 டிவைடட் பை 2 × 1 கிடச்சிருக்கும். ஸோ இந்த 2 × 1 2 × 1 2 × 1லாம் கேன்சல். ஸோ 5 × 4 20, 20 + 30 50 இஸ் ஈக்குவல் டு 2/17. ஸோ இதை கேன்சல் பண்ணால் எனக்கு 25ன்றது கிடைக்கும். ஸோ 15 + ஒய் இன்ட்டு 14 + ஒய் இஸ் ஈக்குவல் டு 17 × 25. இங்கே ஏன் இது கரெக்டுன்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, இந்த ரெண்டு இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1 தான் கரெக்டாக. ஸோ அதனால் இங்கே மல்டிப்பிளில் வர நம்பருக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் 1 தான் இருக்கும். ஆனால் இங்கே உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு 1 தான், ஆனால் உங்களுக்கு இங்கே எங்கே டிஃப்ரென்ஸ் கிடைக்குதுன்னா 8 டிஃப்ரென்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மல்டிப்பிளில் கண்டிப்பாக உங்களால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் இது தப்பு. ஸோ எக்ஸாக்டாக நமக்கு பீனோட வேல்யூ 3 தான். ஸோ பீனோட வேல்யூ 3 ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இதனோட வேல்யூ 3 தான் இருக்கும். ஸோ இதனோட வேல்யூ 5, இதனோட வேல்யூ 5. ஸோ இங்கே 3 + 6 9, 9 + 5 14, 14 + 4 18. ஸோ 18 தான் எனக்கு இங்கே டோட்டல். நெக்ஸ்ட்டு 4 + 3 7, 7 10 15. இப்போ இந்த லென்த்தில் நம்ம யோசிக்கிறப்போ 7 13. ஸோ இங்கே 3 போட்டால் இங்கே டோட்டல் 16 சாட்டிஸ்ஃபை ஆகும். இங்கே 9 4 13, இங்கே 5 போட்டால் எனக்கு 18 வந்து டேலி ஆயிரும். இந்த ஸ்டேட்டில் பார்க்குறப்ப எனக்கு 18. ஸோ 11 3 14. ஸோ இங்கே 4 போட்டால் எனக்கு 18. இந்த ஸ்டேட்டில் பார்க்குறப்போ 4 5 9 12. ஸோ இங்கே 5 போடுவோம். இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த வேக்கண்ட்டை நம்ம ஃபில் பண்ணால் தான் கண்டிப்பாக இந்த டோட்டல் தெரியும், இந்த டோட்டலும் தெரியும்.
ஓகே, இதுக்கான பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். 5/22 part of all the balls present in 4 bags are contained in S. 5/22 சொல்ல வராங்க. 5/22 part of all balls. ஸோ இந்த 22 எதை மீன் பண்ணுதுன்னா 4 பால்ல இருக்க 4 பேக்ல இருக்க டோட்டலை மீன் பண்ணுது. அந்த 5ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா பேக் எஸ்ல இருக்க டோட்டலை மட்டும் மீன் பண்ணுது. ஸோ சிம்பிளாக இது என்ன மீன் பண்ணுதுன்னா 5 பார்ட்டு மட்டும் எஸ்னா ரிமைனிங் இருக்க 17 பார்ட்டு தான் எனக்கு PQR. கரெக்டா? ஸோ இந்த மூணுத்தினுடைய டோட்டல் 17 பார்ட் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த பாட்டு 5 பார்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 22. அந்த 4 பேக்னுடைய டோட்டல் 22 பார்ட்டில் எனக்கு 5 பார்ட்டு எஸ். ஸோ இது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 33 ஒரு 18 51 கிடைக்கும். ஸோ 17 பார்ட்னுடைய வேல்யூ 51னா ஒரு பார்ட்னுடைய வேல்யூ 3. ஸோ 5 பார்ட்னுடைய வேல்யூ 15. ஸோ எஸ்னோட டோட்டல் 15. இங்கே 15 வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், 5 3 9 12. ஸோ 15. ஸோ இப்போ கூட்டினீங்கன்னா 3 3 6 10 15. ஸோ எல்லா இடத்தையும் நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் வந்து இந்த கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the following pie chart represents the data regarding percentage breakup of number of male employees in 4 different companies. ஸோ 4 கம்பெனி இருக்கு போல. என்னென்ன கம்பெனினா P, Q, R, S. அதில் என்னென்ன மேல் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக ஃபீமேல்ஸ் இருப்பாங்க. கரெக்டா? ஸோ இருக்கட்டும். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது எல்லாமே பர்சன்டேஜ். கரெக்டா? ஸோ மேல் வந்து பீனுடைய பர்சன்டேஜ் வந்து 20%, இதனுடைய பர்சன்டேஜ் 45%, இதனுடைய பர்சன்டேஜ் ஏ, இதனுடைய பர்சன்டேஜ் பி. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நம்ம இன்னொன்று என்ன ஃபைன் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பினோட வேல்யூ வந்து இது ரெண்டுத்தையும் கூட்டினா 65% வருதா. ஸோ ரிமைனிங் இருக்க 35% தான் ஏ ப்ளஸ் பினோட வேல்யூவாக இருக்கும். ஏன்னா டோட்டல் பை சார்ட்னுடைய பர்சன்டேஜ் வந்து 100 தானே. ஸோ அப்படி. ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மேல் எம்ப்ளாயிஸ் இன் கம்பெனி பி அண்ட் ஆர். ஸோ இங்கே இருக்க பீனோடைய ஆருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 100. ஸோ பிக்கும் ஆருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, 25%. ஸோ அந்த 25% தான் 100னா ஸோ மொத்தமாக எனக்கு 100% கண்டுபிடிச்சா என்ன தெரிஞ்சிடும்னா மொத்தமாக அந்த கம்பெனி 4 கம்பெனியில் எவ்வளோ மேல் இருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ மொத்தமாக எனக்கு 4 கம்பெனியில் 400 மேல் வந்து இருக்காங்க. ஓகே, இந்த பாயிண்ட் இருக்கட்டும். இப்போ 400 மேல் இருக்காங்கன்னா இதில் 20%னா எவ்வளோ, மேல் வந்து இங்கே 80, இங்கே 45%னா இங்கே ஒரு 180. ஆனால் இங்கே எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஓகே, அது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஓகே, there are 120 females in company P. ஸோ கம்பெனி பியில் 120 ஃபீமேல்ஸ் வந்து எனக்கு இருக்காங்க, டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. விச்னு எதை மீன் பண்ணுதுன்னா இந்த கம்பெனி பீனோட ஃபீமேல்ஸை மீன் பண்ணுது. அது எப்படி இருக்குன்னா 20 and 40 ரெஸ்பெக்டிவ்லி மோர் தென் நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இன் Q and S. Qவில் இருக்க ஃபீமேலை விட 20 அதிகமாக இந்த பியில் இருக்க ஃபீமேல் எம்ப்ளாயிஸ், எஸ்ஸில் இருக்க ஃபீமேலை விட 40 அதிகமாக. ஸோ Qவில் இருக்கிறத விட 20 அதிகம்னா Qவில் கண்டிப்பாக 100 இருக்கும், எஸ்ல கண்டிப்பாக 80 இருக்கும். ஸோ 80னா தான் இது 40 அதிகம், இது 100னா தான் இது 20 அதிகம். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு. இதுக்கப்புறம் வந்து ப்ராபபிலிட்டி வச்சு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. The probability of selecting a one male employee from company Q is 9/14 times probability of selecting one female employee from company S. ஓகே, இந்த பாயிண்ட் தான் நம்ம தெளிவாக யோசிக்கணும். நான் அப்பயே சொன்னேன், டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இப்போ Qலிருந்து மேலே செலக்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு வேரியபிள் எக்ஸ்னு வைப்போம். உடனே நம்ம மைண்ட் செட் எப்படி போகும்னா நமக்கு ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் வந்து கம்பெனி எஸ்லேருந்து எடுக்கிறாங்க, நம்மளுக்கு இங்கே டோட்டல் வேணும், டக்குன்னு ஒய்ன்னு எடுத்துருவோம். ஆனால் அதை தான் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே 80 180 எக்ஸ்ன்னு தெரியும், இங்கே டோட்டலும் தெரியும். ஸோ 400லேருந்து 80 180 எக்ஸை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், கண்டிப்பாக எஸ்னுடைய மேல் டோட்டல் கிடைக்கும். அதுவும் எப்படி கிடைக்கும்னா சேம் சிங்கிள் வேரியபிளில் கிடைக்கும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ அதை மைனஸ் பண்ணால் 220னா 140 மைனஸ் எக்ஸ். ஸோ எனக்கு மேல் இன் எஸ் வந்து 140 மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 402 டோட்டல் வந்து கிடைக்கும். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் நம்ம பண்ணல. இப்போ தான் வந்து நீங்கள் அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும். என்ன பாயிண்ட்னா
the probability of selecting one male employee from company Q. ஸோ கம்பெனி Qலிருந்து ஒரு மேல் எம்ப்ளாயி சூஸ் பண்ணுறாங்க. எப்பவுமே எதிலிருந்து சூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம டோட்டலாக எடுத்துக்கணும். சம்மந்தமே எல்லாம் 400 எடுக்கக்கூடாது. ஏன்னா கம்பெனி Qல இருக்க எம்ப்ளாயீஸ்ல இருந்து தான் ஒரு மேலே பிக் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்ன்றது மேலே நீங்கள் மேல் உங்களுக்கு தேவையான ப்ராபபிலிட்டியாக இருந்தால் டோட்டல் என்னவா இருக்கும்னா 100 + எக்ஸாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கம்பெனி Qனோட டோட்டல் இருந்தால் ஒரு ஆளை நம்ம பிக் பண்ணுறோம். ஸோ அதுவும் மேல் ஈக்குவல் டு 9/14 times of the probability of selecting one female employee from company S. So company S நோடைய female எவ்வளோ 200. கம்பெனி S நோடைய டோட்டல் என்னன்னா 80 + 140 - x வந்து 220 - x வந்து இங்க டோட்டல். இப்போ புரியுதுங்களா? வேற ஏதாச்சும் நம்ம வேரியபிள் எடுத்தா x yன்னு வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்மளால சால்வ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ 80 இங்க ஒரு 140 - x இருக்கு. ஸோ 220 - x. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? 2 7s are 200s are இப்போ இங்க ரெண்டு பண்ணா 7ஆ? ஸோ 7x into 220 - x equal to 900 ஆஹா, சரி சம்மந்தமே இல்லாமல் இங்கே ஏன் 200 போட்டேன் நான். ஃபீமேல தானே சூஸ் பண்ணுறாங்க. ஸோ 80. ஸோ 80னா இங்கே 40ன்னு வந்திருக்கும். ஸோ 40னா கரெக்டாக தானே? 9/14 into 18 வந்திருக்கும். ஏன்னா 80 தானே ஃபீமேலை தான் சூஸ் பண்ணுறோம். ஸோ 40ன்னு வந்திருக்குன்னா 4 9 360 into 100 + x. ஓகே, இது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் 1540x - 7x² is equal to 10 × 3600. ஸோ 36,000 + 360x. ஸோ இதை இந்த 7x² இந்த பக்கம் வந்துச்சுன்னா 7x². இந்த 1540 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸு. ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1180x வந்து கிடைக்கும். 1180x + 36,000 = 0. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். எக்ஸ்னோட வேல்யூ 1180x வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இதுவும் வரணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? 220 - x. ஓகே, 36,000 அப்படி எழுதலாம்னா 900 × 40ன்னு எழுதலாமா? ஓகே, 900 × 40ன்னு எழுதுனா 36,000 வரும். இன்ட்டு 7ன்றது இங்கே இருக்கும். ஸோ 4 × 7 280. ஸோ 900 280 தான் எனக்கு ரூட்ஸ். ஸோ 900 280 தான் ரூட்ஸ்னால் இதை 7ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதை 7ஆல் டிவைட் பண்ணால் எக்ஸ்னோட வேல்யூ எனக்கு 40. எக்ஸ்னோட வேல்யூ 40னா ஏ பர்சன்டேஜ் எதை மீன் பண்ணுது அப்படின்னா 10 மீன் பண்ணுது. கரெக்டாக? ஸோ 400ன்றது டோட்டலில் Qன்றது ஏ பர்சன்டேஜ் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு 400ல் 40 எத்தனை பர்சன்டேஜ் தெரியும்? 10% தெரியும். ஸோ இது 10%னா கண்டிப்பாக இது 25%ஆக இருக்கும். ஸோ இதனோட வேல்யூ கண்டிப்பாக 100ன்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இது 100 கிடைச்சிருச்சு. இப்போது எக்ஸ்னோட வேல்யூ வேறு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஓகே, முடிஞ்சு. இப்போது இதெல்லாம் அழைச்சிருவோம். இப்போ நம்ம மேல்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏனோட வேல்யூ 10ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். Qனோட பீனோட வேல்யூ 25ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் ஒன் ஃபீமேல் ஃப்ரம் கம்பெனி ஆர் அவுட் ஆஃப் ஆல் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் இன் கிவன் கம்பெனிஸ். ஸோ டோட்டல்ன்றது நம்ம எதை கன்சிடர் பண்ணோம்னா இதை தான் டோட்டலாக கன்சிடர் பண்ணணும். கரெக்டாக? ஏன்னா ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்லேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் ஆஃப் ஆல் கிவன் கம்பெனிஸ். இது ஒரு பார்ட்னா எக்ஸு. ஸோ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 6 பார்ட் 6x கிடைக்கும். புரியுதா? 6ன்றது டோட்டல், 1ன்றது டேரெக்டாக ஆர்னுடைய ஃபீமேல் எம்ப்ளாயிஸை மீன் பண்ணும். ஏன்னா அவன் 1 ஃபீமேல் தான் சொல்கிறாங்க. ஸோ டேரெக்டாக நான் ப்ராபபிலிட்டி ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். ஸோ x + 220 + 80 300 is equal to 6x. கரெக்டாக? ஸோ 5x is equal to 300. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 60. இப்போ இங்கே 16 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டோட்டல் கிடைக்கும்னா 316 கிடைக்கும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 60 / 360 தான் ப்ராபபிலிட்டி. ஸோ 1/6 தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர் எல்லாமே. ஓகே, இப்போ நம்ம இதை வச்சு நான் கொஷின் கேட்டிருக்காங்கன்றத பார்ப்போம். ஓகே, இங்கே 60, இங்கே 40, இங்கே 100. ஓகே, ஏனோட வேல்யூ வந்து 10, பீனோட வேல்யூ 25. ஓகே, இஃப் a + 1.2b %, ஏனோட வேல்யூ என்ன? 10. 1.2bனா என்ன? 35, 30%. கரெக்டா? ஸோ
40% ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் ஈச் கம்பெனி ஒர்க் இன் ஷிஃப்ட் 1. ஸோ ஒரு கம்பெனிலேருந்தும் 40% வந்து ஷிஃப்ட் 1ல் வேலை செய்கிறாங்க. 40%னா இங்கே 48, இங்கே மீதி 60%னா 72. ஃபீமேல் மட்டும் இது ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2ல். 40%னா 40, மீதி 60 இங்கே. 40%னா 24 இங்கே, 36 இங்கே. 40%னா 32 இங்கே, 48 இங்கே. இது வந்து ஃபீமேல்ஸ் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2ல் வேலை செய்கிறவங்க. Similarly, 7A plus 10% male employees from each company work in shift 2. 7A என்ன 70 plus 10 80%. ஸோ ஷிஃப்ட் 2-1க்கு இங்கே புது காலம் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஷிஃப்ட் 2ல் எத்தனை பர்சன்டேஜ்னா ஒரு எம்ப்ளாயீஸ்னுடைய டோட்டல்லையும் 80% இங்கே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ 80னா 64, இங்கே 16, 80னா இங்கே 32, இங்கே 8, 80னா 8 8 64 144, மீதி 20னா 36, 80னா 80, இங்கே 20. ஏன்னா இங்கே டோட்டலே நமக்கு 100 தான் இருக்கும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் ஒன் ஃபீமேல் எம்ப்ளாயி ஃப்ரம் கம்பெனி ஆர் who work in shift 1 out of all employees in all given companies together who work in shift 1. கொஸ்டின் என்னன்னா ஒரு ஃபீமேலை சூஸ் பண்ணணும். எங்கேருந்து சூஸ் பண்ணோம்னா கம்பெனி ஆரில் ஷிஃப்ட் 1ல் ஒர்க் பண்ணுறவங்க சூஸ் பண்ணணும். ஷிஃப்ட் 6ல் ஒர்க் பண்ணுற ஃபீமேல் ஆரில் எவ்வளோ 24 பேர். ஓகே, out of all employees in all given companies taken together who work in shift 1. all employees na male female னு சேர்த்து. ஸோ ஷிஃப்ட் 1ல் மொத்தமாக எத்தனை இருக்காங்க 16 8 24, 24 36 60, 60 ஒரு 20 80, 80 ஒரு 48 128, 128 ஒரு 40 168, 168 இது ஒரு 56. ஸோ 210 224. ஸோ 224 நமக்கு டோட்டல். ஸோ 24 டிவைடட் பை 224 போட்டிங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டியாக இருக்கும். ஸோ 4 டேபிள் டிவைட் பண்ணால் 6, 4 டேபிள் டிவைட் பண்ணால் 56. ஸோ 3 டிவைடட் பை 28 இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான் வந்து இந்த கொஸ்டின் முடிஞ்சு. இன்னொரு கொஸ்டின் இருக்கோ, சாரி. ஓகே, இது வந்து ஃபைனல் கொஸ்டின். ஓகே, இது ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இஸ் சேம் இன் ஆல் 3 பேக்ஸ். இங்கே என்ன ட்விஸ்ட்னா இங்கே இருக்கிறது எல்லாமே சேம். ஆனால் இங்கே என்னென்ன பால்ஸ் வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை தான் வந்து க்ளூஸாக கொடுத்துருப்பாங்க. The ratio of probability of picking a red ball from bag L. Red ball from bag L. Red ball என்ன, நான் இங்கே வந்து ஏன்னு வைக்கிறேன். ஓகேவா, இங்கே டோட்டல் என்னன்னா நமக்கு டி கரெக்டாக, இங்கே எல்லாத்துக்குமே டீன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே எனக்கு டோட்டல் தெரியாது, பட் சேம்னு தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் ஏ ரெட் பால் ஃப்ரம் பேக் எல் அப்படின்னா என்ன, ஏ டிவைடட் பை டி கரெக்டா. அண்ட் த ப்ளூ பால் ஃப்ரம் பேக் எம், ப்ளூ பால் ஃப்ரம் பேக் எம், ப்ளூ பால் ஃப்ரம் பேக் எம்னா நான் இங்கே பின்னு வச்சுக்கிறேன். ஸோ பி பை டி கரெக்டா. இதனுடைய ரேஷியோ தான் எனக்கு 5:6. ஓகேவா, ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் ஏ ரெட் பால் ஃப்ரம் பேக் எல்னா ஏ பை டி, ஃப்ரம் பேக் எம்னா ப்ளூ பால் ஃப்ரம் பேக் எம்னா பி பை டி. நான் அசம்ஷன் இப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த டீக்கு டி கேன்சல். ஸோ ஏவும் பியும் எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 5:x, 5x 6x அப்படின்ற மல்டிபிள்ஸில் இருக்கும். ஸோ ஏனோட வேல்யூ எனக்கு 5x, பினோட வேல்யூ 6x. ஓகேவா. ஓகே, the probability of picking a red ball from bag L, red ball from bag L is equal to probability of picking a green ball from bag N. ஓகே, இதில் என்ன பாயிண்ட்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் ஏ ரெட் பால் ஃப்ரம் பேக் எல்னா நான் என்ன பண்ணுவேன் 5x by டீன்னு போடுவேன். ஏன்னா எனக்கு டோட்டல் தெரியாது. ஆனால் எதுக்காக நான் இப்படி எடுக்கிறேன்னா இது எப்படியுமே கேன்சல் ஆயிரும். ஏன்னா இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் ஏ கிரீன் பால் ஃப்ரம் பேக் என்னா எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுறேன்னா சின்னு வைக்கிறேன்னு வச்சுப்போம். ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் ஏ கிரீன் பால் ஃப்ரம் பேக் என்ன சி டிவைடட் பை டி கரெக்டா. ஏன்னா டோட்டல் இங்கேயும் டி தான். ஸோ இந்த டீக்கிட்ட இந்த டி கேன்சல். ஸோ சீனோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கணும் 5xன்னு கிடைக்கும். நான் இது வேற மாதிரி சொல்லியிருக்கலாம், பட் அப்படி சொன்னால் புரியாததுக்காக டேரெக்டாக நான் இப்படி சொல்கிறேன். ப்ராபபிலிட்டி தானே ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் பண்ணுறேன். எனக்கு டியும் கேன்சல் ஆகுது. நான் இந்த இடத்துல எங்கேயுமே C1 யூஸ் பண்ணல. ஏன்னா எல்லா இடத்தையும் ஏ ரெட் பால் சிங்கிளான பாலை தான் எடுக்கிறாங்க. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் NC1 அப்படின்னா என்னன்றதான் டேரெக்டாக கிடைக்கும். ஸோ நாங்கள் அங்கே C1 மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ இங்கே 5xன்னு கிடைச்சிருச்சு. ஓகே, த ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் ஏ கிரீன் பால் ஃப்ரம் பேக் எல், கிரீன் பால் ஃப்ரம் பேக் எல்னா
இது என்னன்னு தெரியாது. இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் எ ரெட் பால் ஃப்ரம் பேக் எம். ஸோ பேக் எம்ல இருந்து ரெட் பால் எடுத்தாலும் இதுவும் சேம்னு சொல்றாங்க. இப்போதான் நான் என்ன பண்ண போறேன்னா இங்க ஒரு புது வேரியபிள் வைக்க போறேன். இங்க ஒய்ன்னு வச்சேன்னா நமக்கு என்ன தெரியும்னா புரியுதுங்களா? இப்போ இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது என்னன்னா இங்க ரெட் பால் எல் இஸ் ஈக்குவல் டு கிரீன் பால் பேக் என்ன கடைசியா என்ன ஆச்சு? ப்ராபபிலிட்டி ஈக்குவல்னா அதுல இருக்க நம்பர்ஸும் சிம்பிளா ஈக்குவலா தான் இருக்கும். எந்த கண்டிஷன்னா இப்போ இங்க பாருங்க, இப்போ வந்து எப்படி சொல்றது, ப்ளூ கிரீன் இருக்குன்னு வச்சுப்போம். இங்க 10 பால், இங்க 20 பால். இதுல வந்து டோட்டல் பால்ஸா, இது வந்து பேக் 1. பேக் 2ல ரெட் பால் வந்து 10, கிரீன் பால் வந்து 20. ஸோ டோட்டல் வந்து 30. இப்போ இதுல இருந்து ப்ளூ பாலை பிக் பண்ற ப்ராபபிலிட்டி 10/30. இதுவும் இது ஈக்குவல்னா ஸோ ரெட் பால் என்ன வரும்னா 10/30 தான் வரும். இது டேரக்டா எதை மீன் பண்ணுதுன்னா இங்க இருக்க பால்னுடைய கவுண்ட்டும் இங்க இருக்க பால்னுடைய கவுண்ட்டும் டேரக்ட் ஈக்குவல். ஸோ இப்போ இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் ஏ ரெட் பால் ஃப்ரம் பேக் கிரீன் ஃப்ரம் பால் ஃப்ரம் பேக் எல் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் ரெட் பால் ஃப்ரம் பேக் எம்னா ஸோ டேரக்டா எதை மீன் பண்ணுதுன்னா இதனுடைய கவுண்ட்டும் சேம்னு மீன் பண்ணுது. ஸோ இப்போ நீங்க இதை ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 5x plus 12 5x plus 25 plus y கரெக்டா? ஸோ இதனுடைய டோட்டல் வந்து 5x plus 25 plus y. இது அப்படியே இதுக்கு ஈக்குவல் பண்ணலாம். ஏன்னா எல்லாத்தினுடைய டோட்டலும் ஈக்குவல்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ 6x plus y plus 23. ஸோ yக்கு y கேன்சல். ஸோ x is equal to 2 கரெக்டா? இந்த 5x இந்த பக்கம் வந்துச்சுன்னா x, இந்த 23 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2. x-நோட வேல்யூ 2னா இங்க நமக்கு என்ன கிடைக்கும்னா 10ன்னு கிடைக்கும். இங்க வந்து 12ன்னு கிடைக்கும். இங்க வந்து 10ன்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ கரெக்ட். The total number of red balls in bag 3 bags are total number of red bags in all 3 bags என்ன? ஓகே, இப்போ இங்க வந்து நமக்கு வேக்கண்டா இருக்கு. ஸோ இங்க ஏதாச்சும் நம்ம ஒரு நம்பர் வச்சுப்போம். எப்படின்னா இது மூணுத்தையும் இது எல்லாத்தினுடைய டோட்டலும் ஈக்குவல் தான். ஸோ இதை கூட்டினா என்ன கிடைக்கும்னா 10ம் 25 கூட்டினா 35 பிளஸ் ஒய். கரெக்டா? கரெக்ட் தானே? ஸோ இப்போ நான் இங்கே இந்த இடத்துல வந்து புதுசாக வந்து ஒரு வேரியபிள் வைக்கிறேன். என்ன வைக்கிறேன்னா என்னன்னு வைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாது, பட் நான் கண்டுபிடிக்கணும். இங்கே 35 + 10 45. 45 + n எதுக்கு ஈக்குவல்னா இதுக்கு ஈக்குவல். கரெக்டா? ஸோ 45 + n-க்கு ஈக்குவல். ஏன்னா இதனுடைய டோட்டலும் சேமாக தான் இருக்கும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் 10. கரெக்டா? ஏன் நான் இப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா நான் எடுத்திருக்க வேரியபிள் எல்லாமே சேமாக இருக்கணுன்றதுக்காக நான் இப்படி கொண்டு வந்தேன். ஸோ y மைனஸ் 10. இப்போ நீங்கள் எங்கே வேணாலும் ஆட் பண்ணி பாருங்க. 23 + 12னா 35 + y. கரெக்டா? இதை ஆட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு 35 + yன்னு வரும். இதை ஆட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு 35 + yன்னு வரும். ஓகே, இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம y-நோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். The total number of red balls in all 3 bags. Red balls in all 3 bags எவ்வளோ? 10 + y + 30. அது எதுக்கு ஈக்குவல்னா 11 less than sum of total number of green ball and total number of black balls in all 3 bags. ஸோ கிரீன் பால்னுடைய டோட்டலும் பிளாக் பால்னுடைய டோட்டலையும் 2 பேக்லையும் ஆட் பண்ணி அதிலிருந்து -11 பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்துருங்க. கிரீன் பாலை டோட்டல் பண்ணால் என்ன வரும்? 28 + y. கரெக்டா? ப்ளஸ் பிளாக் பாலை டோட்டல் பண்ணால் என்ன வரும்? 28 + y - 10. கரெக்டா? இது ரெண்டுத்தையும் ஆட் 18 + y - 10. இதிலிருந்து 11 மைனஸ் பண்ணணும். அதான கொடுத்துருக்காங்க 13 லெசன் 11 லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 40 + y இஸ் ஈக்குவல் டு இது 18 10 போச்சுன்னா 8. ஸோ 8ஓட இதை ஆட் பண்ணால் 36 -11 + 2y. ஸோ இதை மைனஸ் பண்ணால் 25. இந்த y இந்த பக்கம் வந்துச்சுன்னா y இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ y-நோட வேல்யூ 15ன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ y-நோட வேல்யூ 15னா இங்கே 5 இங்கே 15. இப்போ கூட்டி பாருங்க, எல்லா இடத்துலையும் 50 பால்னு நமக்கு டோட்டல் வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான் வந்து இப்போதைக்கு கொஸ்டின்ஸ். தன்யவாத்.